ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சப்பாத்திக்கு சைடிஷாக முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 முந்திரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 3 எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரையும் புதினாவும் கலந்து சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ 4 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ முட்டை ஓரமாக இருக்கட்டும். இது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் சும்மா ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் நமக்கு. ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போகட்டும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து பச்சை வாசம்லாம் நமக்கு மல்லிக்கீரையோட பச்சை வாசம்லாம் போகும். இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அரைச்சி வச்ச மிக்ஸி சாட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் அலசி அதோடு சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கணும். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சுடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.